everyone, இந்த வீடியோவில் டைஹைபிரிட் கிராஸ் பற்றி பார்க்கலாம். டைஹைபிரிட் கிராஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கிராஸ் இன்வால்விங் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ட்ரெய்ட்ஸ் அட் த சேம் டைம். அதாவது டைஹைபிரிட் கிராஸுங்கிறது ஒரு கிராஸ். அந்த கிராஸில் வந்து ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னா கேரக்டர் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி வர்றதை தான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ எந்த கேரக்டர்னால் ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டரான சீட் ஷேப் அண்ட் சீட் கலர், இது தான் ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். சீட் ஷேப்புன்னு பார்க்கும்போது தட் இஸ் ரவுண்டு ஒன்று, இன்னொன்று வந்து விரிங்கிள்டு ஒன்று. அண்ட் சீட் கலர்னு பார்க்கும்போது எல்லோ கலர் சீடு ஒன்று, இன்னொன்று க்ரீன் கலர் சீடு ஒன்று. ஸோ இந்த ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தான் நம்ம இந்த டைஹைபிரிட் கிராஸுக்கு மெண்டல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைஹைபிரிட் கிராஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ப்ரீவியஸாக நான் போட்ட மோனோஹைபிரிட் கிராஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. அது பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டைஹைபிரிட் கிராஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோட தொடக்கத்தில் ஐ பட்டன் லிங்க்லையும் அண்ட் வீடியோட எண்ட் ஸ்க்ரீன்லையும் அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ டைஹைபிரிட் கிராஸ் வந்து பார்க்கலாம். இந்த டைஹைபிரிட் கிராஸில் பேரட்டல் ஜென்ரேஷனுக்கு மெண்டல் சூஸ் பண்ண கேரக்டர் வந்து பியூர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ சீட்ஸையும் அண்ட் பியூர் ப்ரீடிங் ரிங்கிள் க்ரீன் சீட்ஸையும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பியூர் ப்ரீடிங் ரவுண்ட் அப்படின்னா கேபிட்டல் ஆர் தான். ஸோ பியூர் ப்ரீடிங் அப்படிங்கிறதுனால நம்ம 2 கேபிட்டல் ஆர் வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் பியூர் ப்ரீடிங் எல்லோ சீட்ஸுக்கு வந்து 2 கேபிட்டல் Y வந்து எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பியூர் ப்ரீடிங் ரிங்கிள் சீட்ஸுக்கு வந்து 2 ஸ்மால் ஆரும் அண்ட் பியூர் ப்ரீடிங் க்ரீன் சீட்ஸுக்கு 2 ஸ்மால் Yயும் வந்து எடுத்துக்கிறோம். இது பேரண்டல் ஜெனரேஷன். இதுலேருந்து எப்படி F1 ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிஃபோர் தட் கேமிட் வந்து ஃபார்ம் ஆகும். கேமிட் அப்படிங்கிறது இப்போ இந்த 2 கேபிட்டல் ஆர்லேருந்து ஒரே ஒரு கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறோம். 2 கேபிட்டல் Yலேருந்து ஒரே ஒரு கேபிட்டல் Y வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து இங்கிட்டு 2 ஸ்மால் ஆர்லேருந்து ஒரே ஒரு ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறோம். அண்ட் 2 ஸ்மால் Yலேருந்து ஒரே ஒரு ஸ்மால் Y வந்து எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி வந்து F1 ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த கேபிட்டல் ஆரும் இந்த ஸ்மால் ஆரும் சேருது. அடுத்து இந்த கேபிட்டல் Yயும் இந்த ஸ்மால் Yயும் சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ரவுண்ட் அண்ட் எல்லோ கலர் சீடு வந்து நமக்கு கிடைக்குது. அப்போது இதில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து என்னென்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ தான். அண்ட் ரெசசிவாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து விரிங்கிள்ட் அண்ட் க்ரீன். இது வந்து ஹைட் ஆயிடுச்சு. இந்த கேரக்டர் டாமினண்ட்டாக இருக்கிறது வந்து இதுதான். இப்போ F1 ஜெனரேஷன் ஃபார்ம் ஆயாச்சு. இந்த F1 ஜெனரேஷன்லேருந்து அடுத்ததாக எப்படி F2 ஜெனரேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேமிட்ஸ் வரும் இல்லையா? ஸோ கேமிட்ஸை வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது நான் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மாலர்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேபிட்டல் ஆர் ஸ்மாலர்னு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேபிட்டல் Y ஸ்மால் y இது வந்து ஒரு பேரண்ட்டோடையது. ஸோ இன்னொன்றுக்கு அதே மாதிரி தான் கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் அப்புறம் 2 கேபிட்டல் Y அப்புறம் 2 ஸ்மால் y இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு புன்னட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி தான் இப்போ F2 ஜெனரேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ புன்னட் ஸ்கொயருக்கு டேபிள் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஸோ எங்கே மேலே 4 பாக்ஸ் வர மாதிரியும் இந்த சைடில் 4 பாக்ஸ் வர மாதிரியும் டோட்டலாக வந்து 4 4 16 பாக்ஸஸ் வந்து இருக்கணும். அண்ட் மேலோடைய கேமிட்ஸை வந்து மேலேயும் அண்ட் ஃபீமேலோட கேமிட்ஸை வந்து கீழேயும் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறோன்னா இப்போ இது ரெண்டத்தையும் வந்து க்ராஸ் பண்ணுறோம். இங்கே ஆறும் பார்க்குறோம். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Yன்னு வரும். அடுத்த செகண்ட் பாக்ஸ் வந்து இதுவும் வந்து க்ராஸ் ஆகும். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y. அடுத்து தேர்ட் பாக்ஸுக்கு வந்து இதுவும் க்ராஸ் ஆகும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y. அடுத்து ஃபோர்த்து பாக்ஸுக்கு இதுவும் க்ராஸ் ஆகும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் Y ஸ்மால் y. அதே மாதிரி அடுத்து இந்த பாக்ஸு அப்போ அதுக்கு இதுவும் வந்து க்ராஸ் ஆகும். அடுத்து இந்த பாக்ஸுக்கு இதுவும் க்ராஸ் ஆகும். அடுத்து இந்த பாக்ஸுக்கு இதுவும் க்ராஸ் ஆகும். அடுத்து இந்த பாக்ஸுக்கு இதுவும் க்ராஸ் ஆகும். இப்படி க்ராஸ் பண்ணும்போது கேப் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா கேப்ஸ் வரும்போது அது ஃபர்ஸ்ட்டாக வரும். அப்புறம் ஸ்மால் லெட்டர் வந்து செகண்டாக வரும். ரெண்டுமே கேப்ஸாக இருந்துச்சுன்னா அது எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று கேப்ஸை ஒன்று ஸ்மால் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம கேப்ஸ் தான் வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட ஃபீனோடைப்பிக் ரேஷியோ வந்து நமக்கு F2 ஜெனரேஷனில் டைஹைபிரிட் கிராஸில் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸெல்லாம் எழுதி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் ரவுண்ட் அண்ட் எல்லோ கலர் சீடு வந்து மொத்தம் எத்தனை? இப்போ ரவுண்ட் அப்படின்னா கேபிட்டல் ஆர், எல்லோ அப்படின்னா கேபிட்டல் Y வந்து இருக்கணும். ஸோ இது
இது இது அப்புறம் இது 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 டோட்டலாக மொத்தம் 9 வந்து இருக்கும் ரவுண்ட் அண்ட் எல்லோ கலர் சீடு. அண்ட் அடுத்ததாக விரிங்கிள்டு அண்ட் எல்லோ கலர் சீடு வந்து எத்தனை அப்படின்னா, விரிங்கிள்னால் சுருங்கி போய், இப்போ விரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர் வரணும் அண்ட் எல்லோவுக்கு கேபிட்டல் Y வரணும். ஸோ இங்கே இருக்குது, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, மொத்தம் 3. அடுத்து ரவுண்ட் அண்ட் க்ரீன் கலர் சீடு வந்து எத்தனை? ஸோ ரவுண்டுக்கு வந்து கேபிட்டல் ஆரும் க்ரீனுக்கு ஸ்மால் ஒய்யும் வரணும். அது வந்து இந்த 3 வருது. இதில் நான் கேபிட்டல் வைன்னு போட்டிருக்கேன், அது வந்து ஸ்மால் ஒய் தான், க்ரீன் கலர் தான். அடுத்து விரிங்கிள்டு அண்ட் க்ரீன் வந்து எத்தனை? விரிங்கிள்டு அண்ட் க்ரீன், விரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர், க்ரீனுக்கு ஸ்மால் வே, அது வந்து 1 தான், அது வந்து இது. ஸோ F2 ஜெனரேஷனுடைய ஃபினோடைபிக் ரேஷியோ எப்படி எழுதுறோன்னா 9:3:3:1. ஸோ மொத்தம் 9 அப்படிங்கிறது ரவுண்ட் அண்ட் எல்லோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது. அண்ட் விரிங்கிள்டு அண்ட் எல்லோ, விரிங்கிள்டு அண்ட் எல்லோ அப்படிங்கிறது இது. அடுத்து ரவுண்டு க்ரீன் வந்து இது, விரிங்கிள்டு க்ரீன் வந்து இது. ஸோ நமக்கு F2 ஜெனரேஷனில் 4 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து கிடைக்கிது, ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஷேப் அண்ட் கலர் வேர் அப்படின்ட்டு. டைஹைப்ரிட் கிராஸோடைய ஃபினோடைபிக் ரேஷியோ ஆர் டைஹைப்ரிட் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா 9:3:3:1. இதில் 9 அப்படிங்கிறது ரவுண்ட் எல்லோவாக இருந்துச்சு, 3 வந்து விரிங்கிள்டு எல்லோவாக இருந்துச்சு, another 3 வந்து ரவுண்ட் க்ரீனாக இருந்துச்சு அண்ட் 1 வந்து விரிங்கிள்டு க்ரீனாக இருந்துச்சு. சரி, மெண்டல் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரோடைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் ஐடென்டிட்டியை வந்து கேமெட்ஸில் மெயின்டைன் பண்ணி இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்றுமே வந்து இண்டிபெண்ட்டாகவும் அண்ட் அது வந்து ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது ஒரு ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் ஆச்சு த்ரூ த கேமெட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த டைஹைப்ரிட் கிராஸோடைய ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அப்போ நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸாக வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போது F2 ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது 4 டைப்ஸில் வருது. ஒன்று 9 with 2 dominant trade, அதாவது 9 அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா ரவுண்ட் எல்லோ. ஸோ ரவுண்டும் டாமினன்ட் ட்ரேட்னா எல்லோவும் வந்து டாமினண்ட்டான கேரக்டர் தான். அப்போ 9 அப்படிங்கிறது அதில் 2மே டாமினன்ட் ட்ரேடாக இருக்குது. அண்ட் அடுத்த 3 பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாமினன்ட் ட்ரேடும் 1 ரெசசிவ் ட்ரேடும் இருக்குது. விரிங்கிள்டு அப்படிங்கிறது ரெசசிவ், எல்லோ அப்படிங்கிறது டாமினன்ட் ட்ரேடு. அடுத்த 3 வந்து டாமினண்ட்டாகவும் அனதர் வந்து ரெசசிவாகவும் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டு க்ரீன், ரவுண்ட் அப்படிங்கிறது டாமினன்ட், க்ரீன் அப்படிங்கிறது ரெசசிவ். அடுத்து நெக்ஸ்ட்டாக 1 with 2 ரெசசிவ் ட்ரேடு. இந்த விரிங்கிள் க்ரீன் 2மே வந்து ரெசசிவ் ட்ரேட் தான். அடுத்த செகண்ட் பாயிண்ட், நமக்கு இந்த டைஹைப்ரிட் கிராஸோடைய ரிசல்ட்லேருந்து நமக்கு நியூ காம்பினேஷனாக என்ன கிடைக்கிதுன்னா 2 நியூ காம்பினேஷன் வந்து நமக்கு இதில் கிடச்சிருக்கு. ஒன்று ரவுண்ட் க்ரீனும் இன்னொன்று வந்து விரிங்கிள்டு எல்லோவும் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம டைஹைப்ரிட் கிராஸ் பற்றி பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கேன். You can go there and check it. இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. You can go there and check it. இது மாதிரி நீங்கள் சயின்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கா. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.